Taste the Daily. திருப்பூர் லட்சுமி நகரில் உள்ள பனியன் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். பின்னலாடை தயாரிப்பிற்கு பயன்படக்கூடிய உப தொழிலான பட்டன் ஜீப் தொழிற்சாலைகள் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தி சித்திரவதை செய்வதாக குழந்தைகள் நல குழுவினருக்கு புகார் வந்தது. இதையடுத்து அவர்கள் தொழிற்சாலையில் பணியமர்த்தப்பட்ட 4 குழந்தை தொழிலாளர்களை மீட்டு காப்பகத்தில் சேர்த்தனர். திறனற்ற திமுக ஆட்சிகள் அதிகாரிகள் தொழிற்சாலைகளை முறையாக ஆய்வு செய்யாததால் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் மணக்குடி கிராமத்திலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட திமுக, விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் தலைமையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் பிரேம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையின் போது 426 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி 15ஆம் தேதி மட்டும் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் 13, 14 மற்றும் 16 ஆகிய 3 நாட்களில் மட்டும் டாஸ்மாக் கடைகளில் சுமார் 426 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு அமல்படுத்த படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்த ஸ்டாலின் அரசு மது விற்பனையை அதிகரிக்கும் நோக்கத்திலேயே தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.